வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? இந்த டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன pan எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ground nuts, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நம்ம dry roast பண்ணி அரைச்சுக்கலாங்க. இது போல அரைச்சு வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சுக்கலாங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 3 பல் பூண்டை நல்லா இடிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து தின்னா நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறதே இல்லை, அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கோவக்காய் ஃப்ரையை நீங்க சாப்பாடோட கூட சாப்பிடலாம், இல்ல சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். நல்லா கிரன்ச்சியா தான் இருக்குங்க. இந்த நேரத்துல நம்ம அரைச்சு வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இது ரொம்ப குயிக்கா நீங்க பண்ணிடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல இதை மட்டும் கட்டி கொடுங்க, கொஞ்சம் தயிர் சாப்பாடு கூட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கோவக்காய் ஃப்ரை ரெடியோ ரெடி.